வீடு புகுந்து தாக்குவோம். வட இந்திய சாதி அமைப்பு மிரட்டல். புஷ்பா 2 படக்குழு அதிர்ச்சி. புஷ்பா 2 திரைப்படம் இந்திய அளவில் 6வது நாளில் சுமார் 600 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி உலகளவில் 1000 கோடியை நோக்கி சென்று கொண்டுள்ளது. இந்திய திரைத்துறை வரலாற்றில் அதிகபட்ச முதல் நாள் வசூலாக 290 கோடி ரூபாய் ஈட்டி ஜவான், RRR படங்களை பின்னுக்கு தள்ளியுள்ளது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கு வட இந்தியாவில் உள்ள கர்னி சேனா என்ற சாதி அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் நடத்துவோம் என மிரட்டல் விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் ராஜ் ஷெகாவத் கூறும்போது, பன்வர் சிங் ஷெகாவத் என்ற பெயரில் கொடூர வில்லனாக பகத் ஃபாசில் நடித்துள்ள நிலையில் ஷெகாவத் என்ற பெயர் சத்திரியர்களை குறிக்கும் பெயர் என்றும் புஷ்பா முதல் பாகத்திலேயே இதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தற்போது 2வது பாகத்திலும் இந்த பெயரை பயன்படுத்தி தங்களை இழிவுபடுத்தி விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பெயரை பயன்படுத்துவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் படக்குழுவினர் மீது அவர்களது வீடுகளுக்குள் புகுந்தோ அல்லது எந்த எல்லைக்கும் சென்றோ தக்க பதிலடி கொடுக்க கர்னி சேனா தயாராக உள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். சுமார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் புஷ்பா பாகம் 2 திரைப்படம் 6வது நாளில் உலக அளவில் 1000 கோடி ரூபாய் வசூலை நெருங்கி வருகிறது. இந்த படத்திற்காக அல்லு அர்ஜுன் 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தற்போது அதிக சம்பளம் வாங்கும் முதல் நடிகராக அவர் இருப்பார் என கூறப்படுகிறது. ராஷ்மிகா மந்தனா 10 கோடி ரூபாயும், பகத் ஃபாசில் 8 கோடி ரூபாயும் சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதே நேரம் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் ஒரே ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஸ்ரீலீலா கோடி ரூபாயை அள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.